தொடர்ந்து திமுக அரசு மேல எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில திமுக மேல திமுகவே குற்றம் வச்சுக்குமா? எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் 528 வாக்குறுதிகள்ல 90% வந்து நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல சொல்லுவாங்க. விவசாயிகள் மேலேயே குண்டாஸ் போட்டது மிகப்பெரிய இதுவா போச்சு. அதே ஆளுநர் தானே சார் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலம் தமிழ்நாடு அவர் என்ன சொன்னார்? யார் கையெழுத்து போட்டது, மீத்தேனுக்கு யார் கையெழுத்து போட்டது அப்படின்னு சொல்லி அவர் பேசாத பேச்சு கிடையாது. ஒரு வீரம் பொங்குற அளவு பேசினார். இன்னைக்கு அந்த கேள்வி எல்லாம் என்ன தெரியல. சட்டசபையில சொல்றாரு, நான் தீர்மானம் போட்டேன் நக்சல் எதிரா, என்ன மீறி இங்க வராதுன்னு ஆட்சியில் இருக்க வரைக்கும். மக்களுக்கு ஒரு பாதிப்பு வர திட்டம் வேண்டவே வேண்டாம். அது எப்பேற்பட்ட பெரிய பொருளாதாரமா இருந்தாலும் சரி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டிஎன் ரிப்போர்ட்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கோகுலகிருஷ்ணன் பத்திரிகையாளர் அவர்கள். அவரிடம் இன்று பேசு பொருளாக உள்ள அரசியல் களம் பற்றி பேச உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் நந்தினி, சூப்பரா இருக்கேன் நானு. ஓகே சார். பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் விவகாரம் ரத்து செஞ்சதுக்கு பாராட்டு விழாக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அரியாபட்டி போயிருந்தாரு. அங்க பேசும்போது முதல்வர் சொல்லியிருக்காரு, இந்த டங்ஸ்டன் விவகாரத்துக்கு காரணமே அதிமுகவும் மத்திய அரசும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றிக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அங்க டங்ஸ்டன் ஒரு பொருள் கிடைக்குது, இதனால இதுதான் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும், இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிறைய இருக்கும். இதெல்லாம் கருத்துல கொண்டு நாட்டுடைய வளர்ச்சியே பொருளாதாரம் இதெல்லாம் இந்திய அரசாங்கம் பார்க்கறது செய்யணும். கரெக்டா? இதெல்லாம் பார்க்கதான் செய்யும் அரசாங்கம். அப்போ தமிழ் அரசு கிட்ட கேக்குறாங்க, இந்த ஒரு அரிய வகை டங்ஸ்டன்ற ஒன்று இருக்கு, நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ண வேணாம், உங்க அந்த மதுரை மண்ணிலேயே இது கிடைச்சிருக்கு, இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அனுமதி கொடுத்தது யாரு? தமிழக அரசு. தமிழக அரசு இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா ஏலம் விட்டுக்கோங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தது யாரு? தமிழக அரசு தான். அப்புறம் இதெல்லாம் ஒரு 10-12 மாசம் முன்னாடி சொல்லுங்க. இதெல்லாம் தான் சொல்லுது. நாங்க இங்க இருக்குன்னு சொல்றோம், எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்காதீங்கன்றது யாருகிட்ட இருக்கு? கையில முதல்வர் கிட்ட. ஏன் அன்னைக்கு சொல்லல அப்படின்ற அந்த கேள்வி எது தரப்புல வைக்கிறாங்களா வைக்கலையா? இது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இந்த கேள்விகளை தான் முன் வைக்கிறாங்க எதிர்கட்சியான பாஜகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லாருமே. அன்னைக்கே உங்களுக்கு தெரியாதா இது இந்த சைட்டு சமணர் படுகை இருக்கு அப்படின்றீங்க, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த சுற்றுச்சூழல் பாதிக்குது அப்படின்றீங்க, அடுத்தது விவசாயிகள் நீளம் தெரியாதா உங்களுக்கு, அந்த கிராம மக்களுடைய வாழ்வாதாரம் போகும் தெரியாதா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு தெரியாதா? 10 மாசம் முன்னாடி நீங்க ஏலம் எடுத்துக்கலாம்னு சொன்னதா இருக்கட்டும், நீங்க சுரங்க வெட்டிக்கலாம்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அந்த கேள்விகள் அப்படியே இருக்கட்டும், அது மக்கள் மன்றத்துக்கு போக போகுது. அதுக்கப்புறம் பல போராட்டங்களை நடத்திருந்தாங்க. எத்தனை பேர் மேல அவங்க வழக்கு பதிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேப்பரை தரணும்னா போகும். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர் மேல போராடினவங்க மேல தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு? வழக்கு பதிஞ்சிருக்கு. அதுல குற்ற வழக்குகள் வேற பதிஞ்சிருக்காங்க. அதாவது தன்னுடைய இடம் தன்னுடைய நிலம் வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக கிரிமினல் வழக்குன்னுவாங்க. இது இன்னொரு பக்கம் வழக்கு பாக்குறதுன்றது வேற, சாதாரண வழக்கு. இப்பதான் சொன்னேன், இந்த பரந்தூருக்கு குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிகள் மேலேயே குண்டாஸ் போட்டது மிகப்பெரிய இதுவா போச்சு. அதே போல இந்த பக்கம் கிரிமினல் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த கிரிமினல் வழக்குகள் எல்லாத்தையும் ரத்தாயிடுச்சு. ஏன் அப்படின்னா திட்டமே ரத்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் வழக்கு போட்டிருந்த பிரயோஜனம். கரெக்டா? இதுல அண்ணாமலை என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த பொங்கலுக்கு முன்னாடி அண்ணாமலை போறாரு. போயிட்டு எல்லாரும் போராடினாங்க, இல்லைன்னு சொல்லல. அண்ணன் சீமான் முதற்கொண்டு இபிஎஸ் முதற்கொண்டு எல்லாருமே இந்த டங்ஸ்டன் மக்களுக்காக திமுக உட்பட எல்லாருமே இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, திமுக அரசாங்கம் நம்ம குறை சொல்லணும்னு விரும்பல. நான் இப்படி சொல்றேன், சட்டசபையிலேயே சொன்னார், நான் இருக்கும் வரை இது நடக்காது. அன்னைக்கு தவறுபட்டார் முதல்வர், தெரியாம சொல்லிட்டாரு. இப்படிதான் மீத்தேனுக்கு ஈத்தேனுக்கு எல்லாத்துக்கும் தெரியாம கையெழுத்து போட்டாரான்னு அன்னைக்கு எங்க அண்ணன் வைகோ அவர்கள் கேட்டாரு. இன்னைக்கு கூட்டணியில் இருக்காரு, இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்பாரான்னு தெரியாது.
ஆனா அவர் அண்ணன் வைகோ அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக வந்து துணை முதலமைச்சராக இருக்கும்போது ஈத்தனுக்கு யார் போட்டது கையெழுத்து, செல்காசுக்கு யார் கையெழுத்து போட்டது, மீத்தனுக்கு யார் கையெழுத்து போட்டது அப்படின்னு சொல்லி அவர் பேசாத பேச்சு கிடையாது. ஒரு வீரம் பொங்குற அளவு பேசினார். இன்னைக்கு அந்த கேள்வி எல்லாம் என்னன்னு தெரியல. அண்ணனுக்கு உண்மையிலேயே முடியாம போயிடுச்சு. அந்த ஒரு வீரியம் இதுவும் வந்து கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா 14 வயசு 15 வயசுல வைகோ அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு பற்றுதலோட இருந்தேன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல அண்ணன் வைகோ அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்தது. அந்த ஒரு பேச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுன்றதோட வீச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பேசுவாரு, புல்லரிக்கும் அப்படிலாம் வந்து இருந்தது. இன்னைக்கு அவருக்கு வந்து உடல்நிலை சரியாம எப்படி அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியாம இருந்ததோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது நம்ம திருப்பி இந்த டங்ஷனுக்கே வருவோமே. வந்துட்டோம். அன்னைக்கு தவறு பண்ணிட்டாங்க திமுக அரசு. அதுக்கப்புறம் மூச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ. சட்டசபையில சொல்றாரு, நான் தீர்மானம் போட்டேன் டங்ஷன் எதிரா, என்ன மீறி இங்க வராது நான் ஆட்சியில இருக்க வரைக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்காக பாராட்டு விழான்னு எடுத்துட்டு போங்க. யார் எடுத்துட்டு போனா என்ன? கடைசியில விவசாயி ஹாப்பியா? விவசாயினால நம்ம தமிழகம் ஹாப்பியா? ஓகேவா? அதேதான். ஆனா எல்லா இதுவும் வந்து முதல் நாள் வந்து கடைசி வந்து அடிச்சாலும் அடிச்ச செம்ம அடி அடிச்சாருன்னு சொல்லி அண்ணாமலை வந்தாரு. பொங்கலை போய் கொண்டாடுனாரு. யாரும் இதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. நேரா கிஷன் ரெட்டியை வச்சாரு. இங்க இருக்கிற பெருந்தலைகள் எல்லாம் கூட்டின்னு போனாரு. விவசாயிகள் பெருந்தலை எல்லாம் கூட கூட்டின்னு போனாரு. கிஷன் ரெட்டி இங்க அவரால் இங்க வர முடியல கிஷன் ரெட்டியால. பட் ஆனா இங்க இருந்து அவரை எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டாரு. கூட்டின்னு போய் உட்கார வச்சாரு. பிரதமருக்கு கிட்ட இந்த இஷ்யூ போச்சு. பிரதமர் அவர்கள் ஏற்கனவே விவசாயிகள் மேல பெரிய பற்று உள்ளாரு. ஏன்னா வருஷம் 2 மாசத்துக்கு ஒரு அடி காசு வந்துடுது, 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இயற்கை வளம் இது மேல வந்து மிகப்பெரிய பற்றுதல் உள்ளவர் வந்து மோடி. சரியா? சோ இதெல்லாம் வந்து செய்யறதுனால விவசாயிகள் அப்படி ஒரு மக்களுக்கு ஒரு பாதிப்பு வர திட்டம் வந்து வேண்டவே வேண்டாம். அது எப்பேற்பட்ட பெரிய பொருளாதாரமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. நல்ல முடிவு தான். நீங்களும் நீங்க இந்த பக்கம் கொண்டாடிக்கோங்க, நான் இந்த பக்கம் கொண்டாடிக்கோங்க. மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. யாரால வந்ததுன்னு அந்த மதுரை மக்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வந்தவுடன் பெட்டி கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க வந்து கொடுத்த அந்த மீடியால ஒவ்வொருத்தர் கொடுத்த அந்த பேட்டி இருக்கு. அந்த பேட்டியை வச்சாலே எல்லாருக்கும் தெரியும் யாரால இந்த திட்டங்கள் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலுக்கு இவங்க ஓகேன்னுவாங்க, இந்த பக்கம் நான் தான் பண்ணேன்னுவாங்க. மக்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க பாத்துப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக அரசு மேல எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில திமுக மேல திமுகவே குற்றம் வச்சுக்குமா? எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தது. அதிமுக தன்னோட இது மேல தன்னை குற்றச்சாட்டு வச்சுக்குமா இல்ல திமுக குற்றச்சாட்டு வச்சுதா? எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக தானே குற்றச்சாட்டு. இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சி ஆகுது. அப்ப அதிமுக தான் குற்றச்சாட்டு வைக்கும், திமுகவே குற்றச்சாட்டு வச்சுக்குமா? அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா சார், திமுகல வந்து ஒரு மெம்பர் ஆகணும், அமைச்சர் ஆகணும்னா ஊழல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பொய் சொல்ல தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அதிமுக, அண்ணாமலை பாஜக. எதிர்கட்சினா நீ அதிமுக இல்ல, நான் எதிர்கட்சி தலைவர் அதிமுக எதிர்கட்சிகள் சொல்லி அண்ணாமலை பாஜக சொல்லிட்ட போல இருக்கு. அவர் எந்த காரணத்துக்காக சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விவகாரங்கள்ல சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கட்டும், போதை விவகாரமா இருக்கட்டும், பாலியல் வன்புணர்வு குற்றங்களா இருக்கட்டும், இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார். எங்களுடைய பிரதமர் திட்டத்துக்குலாம் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் 528 வாக்குறுதிகள்ல 90% வந்து நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்லுவாங்க. அதுக்கும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதெல்லாம் வந்து சுட்டி காட்டி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருப்பாரு, மொத்தமா சொல்றாரு. ஏன் அப்படின்னா திமுகனாலே திமுக அரசுல இருக்கவங்க எல்லாரும் இப்படி வந்து பொய் சொன்னாதான் வந்து பதவிக்கு வர முடியும். கொஞ்சம் பொய் சொன்னா கொஞ்சம் செயலாளரா கொடுப்பாங்க, கொஞ்சம் நிறைய பொய் சொன்னா அமைச்சரா இருப்பாங்க, ஊழல் பண்ண தெரிஞ்சிருந்தா பெரிய அமைச்சர் ஆயிடுவாங்க. சொன்னாரா இந்த வார்த்தையெல்லாம்? சொன்னாரா இல்லையா? கேட்டீங்களா கேட்கலையா? அந்த பிரச்சனைக்கு இதே வார்த்தை அவர் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தான் தகுதியா வந்து நீங்க வந்து திமுக இருக்குன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுனால எல்லாருமே வந்து இங்க திமுக இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஒரு சிலர் செய்யற தவறுகள் வந்து இருக்கதான் செய்யுது. ஒரு சிலர் வந்து கஞ்சா வழக்குல மாட்டதான் செய்யறாங்க. ஒரு சிலர் வந்து பாலியல் வழக்குல மாட்டிருக்கதான் செய்யறாங்க. சரியா? இந்த சமீபத்துல இந்த ஞானசேகரன் மாட்டினார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல திமுக அனுதாபி அவரா இருக்கட்டும், அந்த கஞ்சா வழக்குல அயிலகாணியில இருந்த ஜாஃபர் சாதிக்கா இருக்கட்டும், இப்படி ஒரு சில இதெல்லாம் வந்து இவன் திமுக காரன் இல்லையா, அவன் திமுக காரன் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுவாங்க. இப்படி இழுத்துட்டே போவோம். அப்படி பாத்தீங்கன்னா சார் பண்றவன்லாம் திமுக காரன் அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் சொல்றாங்க.
அப்படிலாம் கிடையாது. திமுகன்றது ஒரு பேர் இயக்கம், அதுல வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு 100 பேர் 150 பேர் வந்து இந்த தவறுகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த தவறுகள் செஞ்ச உடனே பேர் இயக்கத்துல இது அங்கங்க யாரோ ஒரு தனி மனிதன் செய்யற அந்த பணத்தை ஆசை பிடிச்சு, ஒரு வக்ர புத்தி படிச்சு இப்படி வந்து பண்றத வந்து தவறுதலா வந்து படுது எதிர்கட்சிகளுக்கு. அவங்க அரசியலுக்கு சொல்லுவாங்க. ஊழல் அமைச்சர்கள் அப்படின்னு வருவாரு. ஒரு 11 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இடி வந்து சொத்தெல்லாம் வந்து முடக்கி இருக்கு. கரெக்டா? சமீபத்துல கூட இந்த சொத்துக்கள் வந்து கதிரானந்தனுடைய சொத்தை வந்து இது பண்ணாங்க. துரைமுருகன் அவர்களுடைய இது வந்து ஆராசா அவர்களுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இவங்க மேல சிபிஐ வழக்கு இருக்கு. இந்த எம்பிகள் மேல சிபிஐ வழக்கு இருக்கு. டாஸ்மாக் இதுக்கு வந்து மது ஆலை வச்சுக்கிறது, இது மருத்துவக் கல்லூரினாலதான் நீட்டை எதிர்க்கிறாங்க. குற்றச்சாட்டுகள் போயினே இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் பேக்ல போய் உள்ள பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இருக்கதான் செய்யுது 1 2 இல்லையா? அப்போ சோ அண்ணாமலை சொல்றது உண்மையா உண்மை இல்லையா கேக்குறேன். நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியுமா, பதில் சொல்ல தெரியுமா? மக்களுக்கு தெரியும் சார். மக்களுக்கு தெரியுமா? நீயே சொல்ல மாட்டேன் இருக்கா இல்லையான்னு. சரி, உண்மைகள் இருக்குல்ல. அது அடுத்தது அதை வச்சு நடவடிக்கைகள் பாயுது. ஒரு பக்கம் இடி நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் என்ஐஏ நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த பயங்கரவாதிகள் மாநிலமா மாறிச்சுன்னா ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. வெறும் கஞ்சா மாத்திரம் விற்கல, சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கப்புறம் கலகலன்னு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. கலாச்சாரமா கோர்ட்டே திட்டுது. பாலியல் வழக்குமா அதுவும் திட்டுது. அதே ஆளுநர் தானே சார் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலம் தமிழ்நாடு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க வந்து மத்த மாநிலத்தை விட இங்க பாதுகாப்பா இருக்குது. ஆமா, அங்க வந்து நிறைய இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து அந்த அளவுக்கு இல்ல. புரியுதா? அது பாதுகாப்பான மாநிலம் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னும் பாதுகாப்பு இதெல்லாம் கம்மி பண்ணணுமா இல்லையா? அதாவது கடந்த 3 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குற்றங்கள், அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற இந்த 3 ஆண்டுகள் கணக்கு வச்சுக்கிறாங்க. அதை வச்சு பார்த்தா குற்றங்கள் வழக்கு இந்த வழக்குக்கு இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லி சமீபத்துல சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து பாஜக தரப்புல அண்ணாமலை அவர்கள் இருந்து ஒவ்வொரு குற்றத்துக்கும் வழக்குக்கு எத்தனை சதவீதம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே டோட்டலா பார்த்தா 10% 12% அதிகமா இருக்கு. இருக்கா இல்லையா? ஆமா, அது என்ன NCBRP சொல்லுது. அது யார் கொடுத்தா? அதை கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காவல்துறை. இங்க இருந்துதான் போகுது கணக்கு. கரெக்டா இல்லையா? அது என்ன வேணும்னே ஏதாவது சொல்றாங்களா? இல்ல. ஓகேவா? சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லா ஆட்சியிலும் இது நடக்கிறது தானே அப்படின்ற அந்த ஒரு பார்வையும் திமுக தரப்புலையும் சொல்லுதுதான். அதிமுக ஆட்சியில கொலை நடக்கலையா? அதிமுக ஆட்சியில கற்பழிப்பு நடக்கலையா? அதிமுக ஆட்சியில பாலியல் வன்முறை நடக்கலையா? பிஜேபி மாநிலத்துல பாலியல் வன்முறை நடக்கலையான்ற கேள்வியில இவங்க வைப்பாங்க. இவங்க இங்க சொல்லுவாங்க இங்க அதிகரிச்சிச்சு, நம்ம தமிழகத்தை பாருங்க, நீங்க உடனே உத்தரப்பிரதேஷ் அந்த ஊருக்கெல்லாம் ஓடாதீங்க. நான் தமிழகத்துல இருக்கேன், தமிழகம் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை கிளீன் கட்டா சொல்லியா போச்சு. இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கொஸ்டின்கெல்லாம் ரொம்ப தெளிவா பொறுமையா பதில் சொன்ன பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார். வணக்கம்மா.